ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள், இந்த ஜும்மா நன்னாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய, வர இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் எனது சலாத்தினை மறுபயம் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை தங்களது மார்க்கமாக கருதி தீனுல் இஸ்லாத்திலே ஒரு முஸ்லீமாக பயணிக்க செய்வார்களோ அவர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் 2 கடமைகளை அவர்களுக்கு சுமத்தாட்டுகின்றது. அந்த 2 கடமைகளும் 2மே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்றை ஒன்று கூட குறைச்சல் சொல்ல முடியாத அளவிற்கு 2மே சமத்துவமானது. 2 கடமைகளும். எப்படி ஒரு கரன்சி நோட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது டாலராக இருந்தாலும் சரி, தீனராக இருந்தாலும் சரி, அந்த கரன்சியில் 2 பக்கமும் அது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். அது எவ்வளவு உயர்ந்த நாணயமாக இருந்தாலும் ஒரு புறம் வெள்ளையாக இருந்தால், ஒரு புறம் மட்டும் அச்சிடப்பட்டிருந்தால் அந்த கரன்சி செல்லுபடி ஆகாதோ, ₹1 கூட மதிக்க மாட்டார்களோ, அதுபோன்று இந்த இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய 2 கடமைகள் ஒரு சேர ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று இருக்க ஒன்று இல்லை என்று சொன்னால் அவர் உண்மை முஸ்லீமும் அல்ல. அவருடைய அந்த ஒரு புறத்த அமலுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை தன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்ளவும் மாட்டான். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்படி 2 கடமைகள் என்ன, முக்கியத்துவம் வாய்ந்த 2 ஃபர்லுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒன்று தனி மனித சார்ந்த கடமைகள், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உண்டான தனித்துவமான கடமைகள். 5 நேரம் தொழுவது, ரமதான் மாதம் நோன்பு வைப்பது, அல்லாஹ் செல்வம் கொடுத்திருப்பானேயானால் ஜக்காத்து கொடுப்பது, வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது, இது ஃபர்லான கடமை, செய்தே ஆக வேண்டும். அது அவருடைய தனித்துவமான கடமை, ஃபர்ல். இன்னொன்று இருக்குகின்றது, அது இந்த சரியாக இது இருக்க அது இல்லை என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கு மதிப்பில்லை.
என்ன அது? ஒன்று தன்னுடைய தனித்துவம் சார்ந்த கடமை, இன்னொன்று சமுதாயம் சார்ந்த கடமை. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் விஷயத்திலே சமுதாய அக்கறை கொண்டு, பிறர் நலனை அக்கறை கொண்டு, அவருடைய கஷ்டத்திலே நஷ்டத்திலே பங்கு கொண்டு அவருக்கு ஆசுவாசமாக ஆறுதலாக நடந்து கொள்வது, இது ஒரு கடமை. யாரிடத்தில் எல்லா தொழுகையும் இருக்குகின்றது, எல்லா அமலும் இருக்குகின்றது, நஃபிலான நோன்புகளும் இருக்குகின்றன, நஃபிலான தொழுகை இருக்குகின்றது, ஹஜ்ஜுக்கு பிறகு அவருக்கு நிறைய உம்ராக்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கின்றார், நிறைய ஓதுகின்றார், திக்கர் ஃபிக்கர்கள் எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒருவர் சமுதாயம் சார்ந்து பிறர் மீது அக்கறை கொள்ளாதவராக, யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன ஆயிற்று, நாம் தான் நல்ல அமல்களை சரியாக செய்து கொண்டிருக்கின்றோமே என்பதாக சொல்லி பிறர் விஷயத்தில் அக்கறையே இல்லாமல் தான் நன்றாக இருந்தால் போதும் என்ற சுயநலத்தோடு எந்த ஒரு முஸ்லீம் நடந்து கொள்வாரோ அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் அவரை இஸ்லாத்தினுடைய முழுமையான ஒரு மோமினான பட்டியலிலே அல்லாஹ் அவருடைய பெயரை சேர்த்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் உலக மதங்களிலேயே மார்க்கங்களிலேயே அல்லாஹு தஆலா தன்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு சமமாக ஒரு மனிதன் இன்னொரு மோமினுக்கு, இன்னொரு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை ஒரு இபாதத்தாக இஸ்லாம் மதிக்குகின்றது, இஸ்லாம் போற்றுகின்றது. அப்படி செய்யும் பொழுதுதான் அவர் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு முறை, அலா உஹ்பிருக்கும் பி அஃதல் மின ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகதி, உங்களுக்கு நான் நஃபிலான தொழுகைகளை விட, நஃபிலான நோன்புகளை விட, நஃபிலான சதக்காக்களை விட சிறந்த ஒரு அமலை சொல்லித் தரட்டுமா என்பதாக கேட்டார்கள். நஃபிலான தொழுகை, நஃபிலான நோன்பு, சதக்கா, நஃபிலான சதக்கா, ஃபர்லான தொழுகை தனி, அது இல்லாமல் நஃபிலாக அதிகமாக தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. இவைகளை விட அதிகம் பலன் தரக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லித்தாங்க என்பதாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் இஸ்லாஹு ஸாத பைனின் நாஸ், இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிளவுபட்ட இரண்டு பேர்களை நீங்கள் ஒன்று சேர்த்து வைப்பது நஃபிலான தொழுகை, நஃபிலான நோன்பு, நஃபிலான சதக்காக்களை விடவும் சிறந்ததுன்னு சொன்னாங்க. தனி மனிதராக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், பிளவுபட்டு விட்டார்கள், ஏதோ பிரச்சனை என்று இருக்கும் பொழுது அதில் தலையிட்டு அவர்களை சுமூகப்படுத்தி யார் வைக்கின்றார்களோ, அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை யார் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நஃபில் தொழுகைகளை விட, நஃபிலான நோன்பை விட, நஃபிலான சதக்காக்களை விட அதிக சவாபை தருகின்றான் என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ வெறும் தொழுகை அமல்கள் எல்லாம் சரியாக இருந்து சமுதாய அக்கறை கொள்ளாத ஒரு மூமின் விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு கோபப்பட்டார்கள் என்பதனை குறித்த ஹதீஸ்கள் நிறைய இருக்குகின்றன. நமக்கெல்லாம் அதிகமாக நாம் கேட்ட ஹதீஸ் தான் 2 பெண்களை குறித்த ஹதீஸ். அப்போ சஹாபாக்கள் அவர் வந்து கேட்குறார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்குகின்றாள், அந்த பெண் நிறைய தொழுகையாளி, நிறைய நஃபில் நோன்பு வைப்பாங்க, நஃபில் தொழுகை, நிறைய தான தர்மமெல்லாம் பண்ணும், எல்லா அமலும் செய்வோம், ஆனால் கொஞ்சம் வாய் நாக்கு கொஞ்சம் நீளும், அண்டையில் அடுத்தையில் சண்டைன்னு வந்துட்டாக்கா இறங்கி ஒரே ரகளை தான், வாய் சரியில்லை, பிறருக்கு துன்பம் கொடுப்பதில் அவளுக்கு நிகரான ஆள் இல்லை, ஆனால் எல்லா அமலும் இருக்குகின்றது என்று அந்த பெண்ணை குறித்து கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை செய்யாமல் திடீரென்பதாக சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவளுக்கு நரகம் செல்லுவாள்னு சொன்னாங்க. அவளுடைய அந்த அமல்கள் பயன் தராது. ஏனென்றால் சமுதாய அக்கறை இல்லை, பிறரை நோவினைப்படுத்துவது, தொல்லை கொடுப்பது, பிறருக்கு அவள் விஷயத்தில் ஒரு வெறுப்பை உண்டாக்கி கொள்ளக்கூடிய அந்த கெட்ட தன்மையின் காரணமாக. அதே போல் இன்னொரு சமயம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள், ஒரு பெண் இருக்குகின்றாள், அந்த பெண் நிறைய தொழுகுவதில்லை,
ஃபர்லான அமல் என்னவோ அந்த அமலை சரியாக செய்கிறாங்க. ஆனால் அண்டை அயலாரோடு இணக்கம், அவர் யாரையும் வெறுப்பூட்டுவதில்லை. அந்த பெண் யாருக்கும் தொல்லை தருவதில்லை. அந்த பெண் பிறரிடத்திலே பக்குவமாக சந்தோஷமாக எல்லோருக்கும் நல்ல பெண்ணாக பெயர் எடுத்து வாழுகின்றாள். அவளை குறித்து சொன்னபோது என்னவென்று கேட்டபொழுது சொன்னார்கள், இந்த பெண் ஹியஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய பெண் என்பதாக சொன்னாங்க. அப்போ வெறுமனே அமல், தொழுகை, நோன்பு, இந்த நஃபிலான வணக்கங்களை காண பிற விஷயத்தில் யார் அதிகமாக சமுதாய அக்கறை கொண்டு வாழ்வார்களோ அவர்களுக்கு மார்க்கம் மிக இபாதத்துக்கு சமமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு வெயில் காலத்தில் ரமலான் மாதத்தில் ஒரு பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை, பயணம் போகிறாங்க. போனால் அந்த பயண காலங்களிலே சஃபரிலே நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குகின்றது. அப்போது பயணிகள் நோன்பை விட்டு கொள்ளலாம். பிறகு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நோன்பை அவங்க ஹலா செய்யலாம். இது இஸ்லாத்தில் உண்டான சட்டம், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்போது அந்த நோன்பு காலம் வெயில், சரியான வெயில், சஹாபாக்களும் கூட போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் சட்டமும் தெரியும். அதில் சில சஹாபாக்கள் நோன்பை விட்டு இருந்தார்கள். நல்ல வெயில் தாங்க முடியாது, நம்ம நோன்பை விட்டுட்டு திரும்ப கல்லா செய்யலாம் என்பதாக சொல்லி. சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, விடாப்படியாக நோன்பெல்லாம் விட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வச்சு தான் ஆகணும், ஃபர்லான நாள், ஃபர்லான நோன்பு எல்லாம் சொல்லி நோன்பு வச்சுருக்கிறாங்க. என்ன ஆயிற்று, ஓரிடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை, பயங்கரமான வெயில், நிழல் இல்லை, ரொம்ப சிரமம். அந்த நோன்பு வச்ச சஹாபாக்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த நோன்பு இல்லாத சஹாபாக்கள் கூடாரம் அடித்தார்கள், அவர்களுடைய வாகனங்களுக்கு நீர் புகட்டினார்கள், தண்ணீரை கொண்டு வந்தார்கள். இந்த மயங்கி விழுந்த சஹாபாக்களை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உடந்தையாக இருந்தார்கள். இந்த செயலை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் கிதாபுகளிலே வருகின்றது, ذهبல் முஃபர்ரிதூன اليوم بالأجر كله. இன்னைக்கு யாரெல்லாம் நோன்பை விட்டிருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் அந்த நோன்பு வைத்தவர்களைக்கான அதிக நன்மையிலே முந்தி போய்விட்டார்கள் அப்படின்னாங்க. முந்திட்டாங்க நன்மையில். ஏன்னா அவர்களுடைய அந்த சேவகம் அவர்கள் பிற சமுதாய அக்கறையோடு பிற விஷயத்திலே அக்கறையாக நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு பூரண நன்மை கொடுத்தான். இவர்களை விட முந்தி சென்று விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாய அக்கறை நலனில் ஒரு முஸ்லீம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு அந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றது. அப்போது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் விஷயத்தில் அக்கறை கொள்வதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வேணும் என்று சொல்லும் பொழுது நீளமான ஒரு ஹதீஸ், நீளமான ஒரு செய்தி சொன்னாங்க. அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபவுன் நாஸ், அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபவுஹும் லின்னாஸ். அல்லாஹு தாலாவிடத்தில் மனிதர்களிலேயே மிக சிறந்த மனிதர்கள், மோமின்களிலேயே மிக சிறந்த மோமின்கள் யார் என்று சொன்னால் தொழுகையை சொல்ல இல்லை, நிறைய தொழுகிறவங்க, நிறைய நஃபில் நோன்பு வைக்கிறவங்க, நிறைய சதகா பண்ணவங்க, ரொம்ப உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் நிறைய போனவங்க என்று சொல்லாமல் அஃதலுன் நாஸ், மனிதர்களிலே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் அதிகமாக நன்மை பயந்தார்களோ, பிற மோமின்களுக்கு யார் நன்மையை அவர்களுக்கு உபகாரத்தை அதிகமாக செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த மனிதர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ சமுதாய அக்கறை கொண்டு நடப்பவர்கள். வஅஹபுல் அமாலி இலல்லாஹ், அதே மாதிரி அமல்களிலேயே அல்லாஹ்விடத்தில் சிறந்த அமல் எது என்று சொன்னால், அப்போ அல்லாஹ்விடத்தில் எல்லா அமல்களிலும் சிறந்த அமல், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல், மிக அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய அமல், சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிமின். ஒரு வியாகுலப்பட்ட, மனமுடைந்து போன, கஷ்டத்தில் தவிக்குகின்ற, ஒரு சங்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை சந்தித்து அவருக்கு அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி என்று அவருடைய அந்த நேரத்தில் உதவியாக இருந்து
அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுத்தார் அல்லவா, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் அப்படிங்கிறாங்க. அப்போ சங்கடத்தில் கஷ்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு இவர் நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, ஆஹா இவ்வளோ பெரிய பலாவில் இருந்து கஷ்டத்தில் இருந்து இந்த மனுஷன் என்னை காப்பாற்றிட்டார் என்பதாக அவர் சந்தோஷப்படுவாரையானால் இவர் மீது அல்லாஹு தஆலா எல்லா அமல்களை விடவும் சிறந்த அமல் செய்தவரை போல் நன்மை எழுதி விடுகின்றான் என்பதாக சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தக்ஷிஃபு அன்ஹுல் குர்பத, அவருடைய கஷ்டத்தை நீக்குவது மட்டுமல்ல, துகுலா அலைஹி தைனன், ஒரு மூமினுக்கு கடன் சுமையில் தவிக்கிறார், ரொம்ப சிரமம், குடும்பத்தில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, சிரமப்படுறார், வைத்தியத்துக்காக வேண்டி சிரமப்படுறார், அவருடைய கஷ்டம் குடும்ப கஷ்டம் பாரம் தாங்க முடியாமல் ரொம்ப கடனாளியாக இருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து உன் கடனை நான் அடைச்சிடுறேன்ப்பா, நான் அதை பொறுப்பேற்றுக்கிறேன் என்பதாக சொல்லி ஒரு மோமினுடைய கடனை அடைப்பதற்கு யார் பொறுப்பேற்று கொண்டு விடுவாரோ அல்லாஹு தாலாவுக்கு இது பெரிய ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலில் சிறந்த அமலாக இருக்குகின்றது. அல்லது தத்துறது அன்ஹு ஜூ அன், ஒரு பசி நேரத்தில் ஒருத்தன் வந்தான், ரொம்ப பசியாக இருக்கிறார், எனக்கு சாப்பிட கொடுங்கன்னாரு. அந்த பசி நேரத்தில் அவருக்கு பசியாற்றக்கூடிய வகையில் உதவி செஞ்சார் அல்லவா, இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமலாக இருக்குகின்றது என்று சொல்லிவிட்டு தன்னை குறித்து ஒரு செய்தியை சொன்னார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா அமல்களிலும் சிறந்த அமல். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்போது அமல்களில் சிறந்த அமல் இந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், ஏத்திகாஃப் நியத்தில் பள்ளிவாசலில் போய் இருந்தாக்கா இவ்வளவு சவாபு, அல்லாஹ்வுடைய வாசலை தட்டுறாரு, அவருக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக்கிறான். ஏத்திகாஃபுக்கு தனி ஒரு சப்ஜெக்ட் நிறையா இருக்கலாம் தெரியும் நமக்கு. அப்போ சொல்கிறாங்க நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலன் அம்ஷிம அஹன் ஃபி ஹாஜத்தின், ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவருடைய தேவைக்காக என்னை கூப்பிடுறாரு, நீங்கள் அந்த காரியம் முடிஞ்சிடும், கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு அந்த காரியம் லேசாகிடும் என்பதாக ஒரு காரியத்திற்காக அழைக்குகின்றார். அவருடைய காரியம் நிறைவேறுவதற்காக வேண்டி இந்த முஸ்லீம் போகிறார். அது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்காக வேண்டி என்னை அழைத்து நான் அவனுடைய தேவையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக செல்லுவது அது எந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் என்று சொன்னால், அஹப்பு இலைய அன் தகிஃபு ஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஷஹரன். ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு பல இடங்கள் இருக்குது. மஸ்ஜிது நபவியில் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சவாப். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மதீனாவில் அந்த மஸ்ஜிதில் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் ஏத்திகாஃப் இருப்பதை விடவும், 1 மாதம் மஸ்ஜிது நபவியில் நான் ஏத்திகாஃப் இருப்பதை விடவும் ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி என்று நான் செல்லுவது எனக்கு இதைவிட அது சிறந்த பலன் தரும் என்பதாக நான் கூறுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சமுதாய அக்கறையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி யார் ஒருவர் பிற முஸ்லிமுடைய நலனிலே அக்கறை கொண்டு யார் தன்னை அர்ப்பணிப்பாரோ, அவருக்கு உதவி செய்வாரோ, அவருக்கு நாளை கியாமத்துடைய நாளையிலே சப்பத்தல்லாஹு கதமைஹி யௌமுல் கியாமத்தி யௌமுல் தசூரு கதமாகு, யாருடைய கால்கள் மறுமையிலே தரிக்க முடியாத அந்த கடுமையான சூழ்நிலையிலே அவரை அல்லாஹ் தஆலா ஆசுவாசப்படுத்துவான், கஷ்டத்தை நீக்கி வைப்பான், மறுமையில் அவர் நிம்மதியாக இருப்பார். யாருக்கு? யார் ஒருவர் பிறருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி என்று நடந்து கூட போய் அவருடைய தேவையை நீங்கள் வந்தால் அந்த காரியம் முடிஞ்சிடும் என்று அழைத்து அந்த அழைப்புக்காக செல்கின்றார் அல்லவா, அப்படிப்பட்ட மனிதருக்கு. அப்போ இஸ்லாம் என்ன கூறுகின்றது, நீங்கள் இபாதத்தை ஃபர்லான அமலை செய்யுங்க, ஆனால் இந்த நஃபிலான அமல்களை அதிகமாக செய்து இந்த சமுதாய அக்கறை கொள்ளாமல் இருப்பவர்களை விட நீங்கள் உங்களுடைய ஃபர்லான அமல்களை சரியாக செய்துவிட்டு
பிறர் நலனிலே உங்களால் முடிந்த அளவுக்கு அக்கறை காட்டு, அக்கறை செய். அப்போ காசால் தான் போய் பிறருக்கு உதவணும் என்பதாக அல்ல, எப்படியும் உதவலாம் உதவி செய்வதில். நம்ம இப்போ வலைத்தளங்களில் கொஞ்ச நாளாக ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒரு காஃபிர் தான் மக்கள்கிட்ட வந்து பேட்டி கேட்குறார். என்ன சொல்கிறார், உலகத்தில் ஒருவர் காலையில் எழுந்து இன்னொருவரை சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு பார்த்தால் அது தர்மம்னு சொன்னது யார் என்று கேள்வி. அப்போ பிறருடைய முகத்தை முகமலர்ச்சியோடு பார்ப்பது ஒரு சிறந்த அமல், தர்மம் என்று சொன்னவர் யார் என்று சொல்லிட்டு 3 பேர் ஆப்ஷன் கொடுக்குறான். 3 பேரை சொல்லிவிட்டு இந்த 3 பேரில் யார் என்று சொல்லும் பொழுது கேட்குறவனும் ஒரு காஃபிர் தான், அதை கேட்கப்படுறவனும் ஒரு காஃபிர் தான். அப்போ அவன் சொல்கிறான், இது முகமது நபி ஐயா அப்படிங்கிறான். நாங்கள் பார்த்துருப்பீங்க எப்போ. அப்போ சிலர் சொல்கிறாங்க, அமல்களில் சிறந்த அமல் என்னன்னு கேட்கும் பொழுது அன் தல்கா அஹாக்க பி வஜிஹின் தலீக்கின் அலைக்க சதகத்துன், உன்னுடைய இஸ்லாமிய சகோதரனுடைய முகத்தை முக மலர்ச்சியோடு பார்ப்பது, சந்தோஷமாக நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறீங்களா என்று பேசுறது அண்ணாண்ட முக மலர்ச்சியோடு பார்ப்பது ஒரு தர்மம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. அப்போ பிறர் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இப்போ ஒரு சஹாபி வந்தாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு ஒரு செய்தி தெரியணும், நான் அல்லாவை எங்கே பார்க்கலாம் கேட்குறாரு கேள்வி. நான் அல்லாவை பார்க்கணும், அல்லாவை என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியணும், எங்கே இருக்கிறான் சொல்லுங்கன்னு கேட்குறாரு ஒரு சஹாபி. அப்போது ஆரம்ப காலம் அல்லவா எப்படியும் கேட்பாங்க, அந்த கேள்வியில் கொஞ்சம் ஒரு வாரி கூட விஷயம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அல்லாவை நான் பார்க்கணும், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் சொல்லுங்கன்னா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சொல்லலை, கொஞ்சம் தாமதமாக இருந்தார்கள். ஒருவேளை அல்லாஹ்விடமிருந்து வஹியை எதிர்பார்க்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம். சற்று நேரமானது, அவரை அழைத்தார்கள். பார்க்கலாம், அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்ளலாம், வா இங்கே என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்தல் முன் கஸ்ரத்தி குலூபுஹும், அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் வஹியை அறிவிச்சிட்டான். யார் மனவேதனையோடு மனம் உடைந்து கஷ்டத்தில் வேதனையில் உழண்டு கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் ஆறுதல் சொல்லி அவரை திருப்திப்படுத்த உதவ அவருடைய மனதை சரிப்படுத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் செல்லுவார்களோ அங்கே நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அங்கே தான் நான் இருக்கிறேன், அந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளுவோம் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிற விஷயத்தில் உதவி செய்து போட்டா போட்டி வேணுமா? மார்க்கத்தில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொள்ள வேண்டும். அது அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றி தெரியும், நமக்கு உமர் கத்தாப் அவர்களை பற்றி தெரியும். 2 பேருடைய குணமும் வேறு வேறு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரொம்பவும் இளகிய மனம் கொண்டவர்கள், எதையும் அமைதியான போங்க கடைப்பிடிக்கிறவங்க. உமர் கத்தாப் அவர்கள் கொஞ்சம் விவேகமானவர்கள், எதை எடுத்தால் அவங்க விவேகமான நல்ல மார்க்க விஷயத்தில். 2 பேருக்கும் 2 சுபாவம் வேறு. அதே மாதிரி அமல் செய்வதிலும் 2 பேரும் வந்து போட்டா போட்டி, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா என்பதாக சொல்லி. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போகிறாங்க. எப்போ தஹஜ்ஜத் தொழுகை நேரம், சுபுக்கு முன்னால் சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெதுவாக அமைதியாக சூறாக்களை ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் கேட்குறாங்க, இன்னும் சூறா ஓதுறாங்கன்னு தெரியுது. உமர் கத்தாப் ஒரு பக்கம் தொழுதுட்டு இருக்கிறார், அங்கே போனால் வேகமாக சத்தம் போட்டு ஓதுறாரு. இவங்க மெதுவாக ஓதுறாங்க, அவங்க வேகம். தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக்கிட்ட கேட்டாங்க, சித்திக் அவர்களை ரொம்ப மெதுவாக ஓதுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னாங்க. அல்லாஹ் எவ்வளவு மெதுவான சத்தத்தையும் அல்லாஹ் கேட்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு விளங்குற மாதிரி அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சத்தத்தையும் கேட்கக்கூடியவனாயிற்று, நான் ஏன் கத்தணும், அதனால் மெதுவாக ரகசியமாக நான் ஓதுறேன். உமர் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் வேகமாக கற்றுக்கலாம் விஷயம்னாங்க. நான் ஓதுவேல சைத்தானை விரட்டி அடிக்கிறேன் அப்படின்னா. நான் ஓதுகிற வேகத்தில் சைத்தான் ஓடணும், நிற்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் எல்லார் காதிலையும் உழுகணும். அதுக்காக சொன்னாங்க, அவ்வளவு சத்தம் உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கங்க.
அவங்க சித்திக்கிட்டு சொன்னாங்க, நீங்கள் அவ்வளோ மெதுவாக வேணால் கொஞ்சம் வேகமாக கூட்டிக்கிங்கன்னாங்க. இப்படி இந்த அமல்களில் போட்டி மட்டுமில்லை, பிறருக்கு உபகாரம் செய்வதிலும் போட்டி, ரெண்டு பேருக்கும் சரியான போட்டி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த பிறருக்கு உதவணும், உதவி செய்யணும் என்பதற்காக வேண்டி யார் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதனை தேடி தேடி இப்போ உதவி செய்வாங்களாம். அப்போது அந்த மதினாவுக்கு வெளியில் கடைசி வெளிப்புறத்தில் ஒரு வயசான அம்மா, கண்கள் தெரியாது அவங்களுக்கு, உதவி செய்ய ஆள் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இரவோடு இரவாக போய் அந்த அம்மாகிட்ட எழுப்பி அவங்களுக்கு முன்னே உதவியெல்லாம் செஞ்சுட்டு வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு எப்போ வந்துடுவாங்க. இது பழக்கமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் போகிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஏன் முடிச்சிருக்கிறாங்க, யார் வந்தால் யாருக்கு தெரியும் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் சித்திக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போது இந்த அமல்களிலே போட்டி, நானா நீனா என்பதற்காக வேண்டி போட்டியான அமல். ஏன்னு சொன்னால் இபாதத்துக்கு சமமான முறையில் இந்த சமுதாய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டையும் சமப்படுத்தினார்கள். சதக்காக்கள்னு சொன்னால் மிக தாழ்ந்த சதக்கா எது, உயர்ந்த சதக்கா எது, தர்மம் எது என்பதற்கு அதையும் வரிசை வரி போட்டு காட்டுறாங்க. மிக தாழ்ந்த சதக்கா தர்மம் என்று சொன்னால், நீ தரையில் நடந்து செல்லும் பொழுது வழியில் கிடக்கக்கூடிய கல், முள், பிளேடு, கண்ணாடி, இது மாதிரி மக்களுக்கு இடர் தரக்கூடியவற்றை நீக்கி வைப்பது, இது மிக தாழ்ந்தது, மிக சின்ன சதக்கா தர்மம். இது பிற நலத்தில் அக்கறை கொண்டு உயர்ந்த சதக்கா எது என்று சொல்லும் பொழுது அதுதான் காலமெல்லாம் உபயோகப்படக்கூடிய வகையிலே செய்யக்கூடிய வக்ஃபுகள், வக்ஃபுக்காக வேண்டி எழுதி வைக்குதல், அதே மாதிரி பைத்துல் மாலுக்காக வேண்டி கொடுத்து வைக்குதல். நமக்கு அப்புறமும் நம்ம கொடுத்த இந்த 10,000 20,000 1 லட்சம் கொடுத்து வச்சுட்டு வந்தோம், நம்ம வந்துட்டாலும் கூட நமக்கு நன்மைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இது மாதிரி வக்ஃபுகள் பெரிய சதக்காக்கள், அது பெரிய தர்மம். இதுதான் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய பெரிய தர்மங்களில் உள்ளதாக இருக்கின்றது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே தர்மத்தை குறித்து இப்படி செய்தி, யார் ஒருவர் ஒரு பழ மரத்தை நட்டு வைக்கிறார், அந்த பழ மரத்தின் பலன்களை பறவைகளெல்லாம் சாப்பிடுகின்றன, போகக்கூடிய பாதசாரிகள் நேரிலே தங்குகின்றார்கள் என்று சொன்னால் இவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட அந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மரங்களை நட்டு வையுங்கள், பிறருக்கு உபயோகமாக இருக்கட்டும். அதே மாதிரி சொன்னாங்க, உலகம் அழிவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குகின்றது, சூர் ஊதுவதற்கு தயாராகிவிட்டார் என்று சொன்னால் அதற்குள்ளாவது ஒரு மரத்தை நட்டு விடுங்கள் என்பதாக பிற நலனை அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே இபாதத்திற்கு சமமாக சொல்லி காட்டக்கூடிய நிறைய வரலாறுகளை, ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலே இப்படி ஒரு செய்தியை சொல்லுவான், லா ஹைர ஃபீ கஸீரும் மின் நஜ்வாஹும், நீங்கள் கூடி பேசுகின்றீர்களே, அது தனியாக தனி நபர்கள் பேசிக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு கூட்டாக ஜமாத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டாலும் சரி, அதிகமாக நீங்கள் கூடி பேசுவதிலே அதிகமான விஷயங்கள் அது சிறந்தவைகளாக இருப்பதில்லை. எல்லாத்துக்கும் மஷூரா போடுறான் இன்றைக்கி காலத்தில், கெடுக்கிறதுக்கு, போகிறதுக்கு, திருடுறதுக்கு என்னென்னமோ செய்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் கூடி பேசி ஒரு முடிவெடுக்குகின்றீர்கள் அல்லவா, அதில் சிறந்த கூட்டம் எது தெரியுமா, இல்லாமன் அமரபி சதகத்தின், ஒரு தர்மத்துக்காக வேண்டி ஒன்று கூடுறது. நம்ம என்ன கூட்டியிருக்கிறோம், இன்னும் நல்ல வேலைக்காக வேண்டி, இன்னும் நல்ல இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வேண்டி, தொண்டுக்காக வேண்டி இப்படியெல்லாம் செய்யலாம் என்பதாக சேர்ந்து செய்வதற்கென்று ஒரு கூட்டம் கூடுவது மிக சிறந்த கூட்டம். அவ் மாரூஃபின், அல்லது வேறு ஒரு நல்ல பணிக்காக வேண்டி, ஒரு பொது காரியத்திற்காக வேண்டி என்று கூடுவது ஒரு நல்ல கூட்டம். அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் பிரிந்து பிளவுபட்டு கிடக்குகின்றார்களே, அவர்களை போய் நம்ம பேசி சமாதானப்படுத்திட்டு வந்துடுவோம், அவர்களை ஒன்றுபடுத்திடுவோம் என்பதற்காக வேண்டி என்று கூடக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. மக்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய கூட்டங்களிலே சிறந்த அமலுக்காக கூடியவர்கள் யார், சதகாவுக்காக ஒன்று கூடியவர்கள், நற்காரியங்களுக்காக ஒன்று கூடியவர்கள், பிளவுபட்டவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி கூடக்கூடியவர்கள். இந்த மூணுமே வந்து சமுதாய சிந்தனை தான்.
எனவே அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா வெறும் அமல்களை செஞ்சு நிறைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாம் செஞ்சு நம்ம நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று எண்ணுபவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அது மட்டும் போதாது, இன்னொரு புறம் இருக்குகின்றது. நீங்கள் மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்குவான். ரெண்டில் ஒன்று விடுபடுமையானால் நிச்சயமாக அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றன. எனவே அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா நம்முடைய மஸ்ஜிதிலே சென்ற வாரம் சொன்னதை போன்று நல்ல முடிவுகளை செய்திருக்கின்றார்கள். நற்காரியம் செய்வதற்காக வேண்டி சமுதாய அக்கறை கொண்டு இந்த பைத்துல் மால் என்ற இந்த நிறுவனத்திலே நம்மால் முடிந்த ஒரு தொகையை நாம் ஹதியாவாக நாம் கொடுத்து வைப்போம் என்று சொன்னால் அது சிறிய தொகையோ அல்லது பெரிய தொகையோ நம்முடைய காலத்திற்கும் அது நம்மளுக்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே நம்மளால் முடிந்த அளவிற்கு இப்படிப்பட்ட பணிகள் இங்கு என்பதாக அல்ல, இங்கெல்லாம் நம்மை வாய்ப்பு கிடைக்குமோ, வசதி கிடைக்குமோ அங்கெல்லாம் நாம் அதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த நல்ல நசீபை, நல்ல தருணத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.